என்னடா வில்லேஜுங்கிற வீடே இல்லை, என்ன பயங்கரமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாமே 200 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை சுற்றி இருக்கிற 85 கிராமங்களும் ஒரே நைட்டில் காலி பண்ணதா சொல்கிறாங்க. சுற்றி வர எங்கேயுமே தண்ணி இல்லை. ஒருத்தனோட பர்சனல் லவ்வுக்காண்டி ஒரு கிராமமே அழிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே அதை வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் வந்து பேய் கிராமம் அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது. நீங்கள் தீரன் அதிகாரம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுலேயுமே இந்த கிராமத்தை காட்டியிருப்பாங்க. இவங்களாம் இந்த மாதிரி பேய் இருக்குன்னு காட்டி தான் பயமுறுத்தி வச்சிருக்காங்க மக்களை. நான் அப்படியே உள்ள ஏறி போறேன். அந்த பேய் இருக்குன்றானுங்க, பிசாசு இருக்குன்றானுங்க, 10 அடியில் 10 வருஷமா ஒரு பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க. மேலே ஃபுல்லாக அந்த விறகுகள் மட்டைகள் அதை தான் வச்சு அடிக்கிருக்காங்க. இதுதான் கான்கிரீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே எப்படி இருக்கீங்க? நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாலைவனத்தில் தங்கியிருப்போம். இப்போ வந்து நம்மளோட ஹாஸ்டல்லேருந்து கிளம்பிட்டு இப்போ ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அது என்ன இடம் அப்படிங்கிறத நான் போகிற வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்த நீங்கள் இந்தியாவிலே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பிளேஸு. இப்போ வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு எந்திரிக்கலான்ட்டு பார்த்தேன், எழுந்திரிக்க முடியல. ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன். நண்பர்களே இன்றைக்கி எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. அதுதான் என்னால் நம்ப முடியல. அதாவது நம்ம ஹாஸ்டல்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டு இருந்திருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லிஃப்ட் தேடிட்டு இருந்தேன். லிஃப்ட் கேட்டு எதுனா நான் சொன்னேன்ல பயங்கரமான ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்மோஸ்ட் எனக்கு பின்னாடி தான் அந்த வில்லேஜ் இருக்குது. அந்த இடத்துக்கே வந்துட்டேன். கிட்டத்தட்ட நம்ம ஹாஸ்டல்லேருந்து 12-15 கிலோமீட்டருங்க. எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல நடந்து லிஃப்ட் வந்து தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தமிழன் அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற விண்டு மில்லாம் நிறையா இருக்குது, காற்றாலைகள் இருக்குது. அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்களாம். எல்லாருமே வந்து தஞ்சாவூர் சைடு இருந்து வந்திருக்காங்க, ஜெயகொண்டம் அந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்து. வீடியோவில் வரமாட்டேன்ட்டாங்க, அதனால தான் சும்மா ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல இந்த வில்லேஜ்லேருந்து இன்னும் வந்து ஒரு 70 கிலோமீட்டர் டெய்லி வேலைக்கு போவாங்களாம் ஜீப்பில். ஸோ நம்மளை வந்து அங்கேயே இறக்கி விட்டாங்க. நான் ஆல்மோஸ்ட் இங்கே கொண்டாந்து விட்டு போயிட்டாங்க. ஹைவே அங்கே இருக்குது, நம்மளை இங்கே விட்டுட்டு நீங்கள் போங்க, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டன் வந்து எப்படியாவது லிஃப்ட் கேட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. நானும் வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த வில்லேஜை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போகலாமா? என்னடா வில்லேஜுங்கிற வீடே இல்லை, என்ன பயங்கரமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த ஊர் மக்கள் எல்லாமே 200 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கேட்குறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல? அது என்னங்கிறத நம்ம போகிற வழியில் பேசலாம். உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் கேட்குறதுக்கு. நம்ம இப்போ இருக்கிற இந்த வில்லேஜோட பேர் வந்து பார்த்திங்கன்னா குல்தாராங்க. குல்தாரா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு வில்லேஜில் இருக்கும். இந்த வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்சல்மார்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குங்க. ஒரு அபாண்டன்ட் வில்லேஜ்னு சொல்லலாம். ஒரு மாதிரி பாலடைஞ்சு போன பழைய காலத்து வில்லேஜ். இந்த ஒரு கிராமத்தை சுற்றி வேறு கிராமங்கள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த கிராமங்களுக்கு மக்கள் வர்றதுக்கே பயப்படுறாங்க. என்னடா பேசிக்கிட்டே இருக்கே, ரீசனை சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்கிறேங்க. அதாவதுங்க ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊர் மட்டும் இல்லாமல் இது மாதிரி கிட்டத்தட்ட சரௌண்டிங்கில் இருக்க ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்கிற எல்லா ஊர்களையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணார். அந்த ஆட்சி பண்ணவரோட பேர் பார்த்தீங்கன்னா சலீம் சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த குல்தாரா கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காருங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அந்த குடும்பத்தை மட்டும் டார்ச்சர் பண்ணாமல் இந்த ஊரையே அவர் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காருங்க. அதாவது அவர் லவ் பண்ணுற பொண்ணு இந்த ஊரை சேர்ந்தவங்க இங்கே இருக்கிற ஒரு வீட்டில் தான் அவங்களும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த சலீம் சிங்குங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற ஒரு வீட்டுக்கும் போயிட்டு ரொம்ப அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுதுங்க. இப்படி இந்த கிராமத்தையே அந்த மன்னர் வந்து டார்ச்சர் பண்ணதுனால ஒரே நைட்ல அந்த 200 குடும்பங்களும் இந்த ஒரு குல்தாரா கிராமத்தை காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ வரைக்குமே தெரியல அவங்க எங்கே போனாங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு நியூஸுமே வந்து யாருக்குமே தெரியலை. இந்த ஊரில் இருக்க தொல்லியல் துறையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆராய்ச்சி பண்ணிட்டாங்களாம். பட் இப்போ வரைக்கும் இந்த ஊர் மக்கள் எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு அட்ரஸுமே தெரியலையாம். அதே மாதிரி இந்த ஊர் மட்டும் இல்லாமல் இதை சுற்றி இருக்கிற 85 கிராமங்களும் ஒரே நைட்டில் காலி பண்ணதாக சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு கிராமத்தில் வந்து யாருமே கிடையாது. நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ இருக்க வீடுகள் எதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்காது. எல்லா வீடுகளுமே பார்த்திங்கன்னா இடிஞ்சு போய் பால் அடைஞ்சு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கும் இந்த கிராமத்தை பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனுங்க. இந்த மாதிரி 3-4 ரீசன் சொல்லப்படுது இந்த கிராமம் அழிஞ்சு போனதுக்கு. இந்த கிராமம் அழிஞ்சு போனதுக்கான இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எர்த்குவேக்குங்க. அதாவது நிலநடுக்கம் இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனாலே இந்த கிராமத்தில் இருந்த மக்கள்லாம் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே தண்ணி இருக்காது. ஸோ அதனாலேயுமே வந்து மக்கள் வந்து இந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில பேரால் பேசப்படுது. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பயங்கரமாக வெயில் மூஞ்சில் அடிச்சிட்டு இருக்கு. சுற்றி வர எங்கேயுமே தண்ணி இல்லை. நான் ஒரு பாட்டில் தண்ணி வச்சிருக்கேன், அதை தான் குடிச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த சலீம் சிங் அப்படிங்கிற அந்த மன்னர் வந்து
இந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணதுனால தான் வந்து இந்த கிராமமே அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவர் வந்து இந்த கிராமத்து மக்கள் மேலே பயங்கரமாக டேக்ஸ் போட்டிருக்காரு, வரி விதித்து அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்கிற அளவுக்கு வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆளும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. பட் எது உண்மை அப்படிங்கிறது இங்கே வாழ்ந்த மக்களுக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே இருக்க மக்கள் யாருமே இப்போ வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிற அட்ரஸே தெரியலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வீடு எல்லாமே வந்து அவங்களோட கட்டிடக்கலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கற்களை அடிக்கி அப்படியே கோல்டன் கலரில் வச்சுருப்பாங்க. எந்த ஒரு சிமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த இன்டர்லாக்கிங் மெத்தடில் தான் வந்து வீடே கட்டியிருப்பாங்க. இவங்க யூஸ் பண்ணுற கல்லுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நான் கூட மேலே பெயிண்ட் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க ப்ரௌன் கலரில் இருக்குங்க, ஒரு மாதிரி கோல்டன் கலரில். ஸோ இங்கே உள்ள மலைப்பகுதியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்கள் தாங்க இருக்குது. நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டலாக இருக்கட்டும், ஹோட்டல், வீடு எல்லாமே வந்து பெரிய பெரிய பங்களாலாம் வந்து இந்த கற்களை வச்சு தான் கட்டுறாங்க. மற்றபடி செங்கல், இந்த ஆலோ பிளாக்ஸ் அந்த கல் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒருத்தனோட பர்சனல் லவ்வுக்காண்டி ஒரு கிராமமே அழிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே அதை வந்து நினச்சி கூட பார்க்க முடியலை. இப்போ இங்கே இருக்க வீடுகள் இது எதுவுமே இல்லாமல் வெறும் ஃப்ளாட்டாக ஒரு சர்ஃபேஸ் மட்டும் இருந்து இங்கே தான் அந்த கிராமம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த ஃபீல் நமக்கு தெரியாது. பட் நம்ம கண்ணு முன்னாடி இத்தனை வீடுகள் வந்து இடிஞ்சு பாலடைஞ்சு போய் கிடக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு குல்தாரா வில்லேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, பயங்கரமான கதையெல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே வந்து பேய் இருக்குது, பிசாஸ் இருக்குது, நைட்டெல்லாம் இங்கே வந்து யாருமே தங்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கதை சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அது எதுவுமே வந்து உண்மை கிடையாதுங்க. ஏன்னா எல்லாமே வந்து நம்மளோட நம்பிக்கை தாங்க. பேய் இருக்குன்னா இருக்கும், இல்லைனா இல்லை. ஸோ வந்து நம்மளோட பர்சனல் சாய்ஸ்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிற கதை மாதிரி இங்கே பேயும் இல்லை, பிசாசும் இல்லை, எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. மக்கள் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட இருந்து டார்ச்சர் அனுபவிக்க முடியாமல் இந்த வீடுகள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் ரீசன். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நிலநடுக்கத்தால் இந்த கிராமம் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிலநடுக்கம் வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த சுவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். இப்போ நான் ஒரு இதை இப்படி இழுத்தேன்னா என்னோட கையோட அந்த கற்கள் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ராங்கே இல்லாத செவர் வந்து எந்தளவுக்கு நிலநடுக்கத்தை தாங்கி நிற்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க நிலநடுக்கத்தால் தான் எல்லாருமே கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிலநடுக்கம் வந்திருந்தால் நீங்களே பார்க்குறீங்க, நிலநடுக்கம் வந்திருந்தால் எல்லாமே வந்து சாஞ்சிருக்கணும்ல. ஸோ அதெல்லாம் இல்லைங்க. ஆனால் எனக்கு என்ன புரியலை அப்படின்னா, நம்ம தமிழில் இருக்க நியூஸ் சேனல்ஸ், நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் வந்து பேய் கிராமம் அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதை பார்க்குறப்ப தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபேமஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பட் நிறைய நியூஸ் சேனல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு கோஸ்ட் வில்லேஜ் மாதிரி வீடியோஸில் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பேயெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கு, நைட்டு வந்து இங்கே யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நைட்டு தங்க முடியாது, அது உண்மை தான். அதுக்கு ரீசன் என்னென்னா, இங்கே இருக்கிறவங்க வந்து தங்க விட மாட்டாங்க. இதை மேனேஜ் பண்ணுறாங்கல்ல தொல்லியல் துறை, அவங்க வந்து இங்கே வந்து தங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து நைட்டானால் பயங்கரமாக சத்தம் வரும், அங்கங்கே ஒரு மாதிரி வித்தியாசமான சத்தங்கள்லாம் வரும், அதெல்லாம் வந்து பேய் தான் இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வந்து நைட்டு ஸ்டே பண்ணி பார்த்துட்டுலாம் சொல்லிட்டாங்க, அது ஜஸ்ட்டு சும்மா குருவி கத்துற சவுண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் இனிமேல் நம்பாதீங்க. ஏன்னா நேரில் வந்து பார்த்தா இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் பார்த்த ஸ்டோரி ஒன்று, நேரில் வந்து பார்க்குறதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா பலிவால் பிராமின்ஸ் அப்படின்ற ஒரு மக்கள் தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவங்களோட கேஸ்ட் அது. ஸோ அந்த மக்கள் தான் வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500லேருந்து 2000 பேர் வந்து இந்த கிராமத்தில் வாழ்ந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 200லேருந்து 300 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸாக எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து ஸ்டோரேஜ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க போல், அதுக்கான ஒரு ஸ்பேஸ்லாம் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் மேலெலாம் இடிஞ்சிருச்சுங்க, வெளியெல்லாம் மேலெலாம் எதுவும் இல்லை. இது வந்து சின்னதாக ஒரு விண்டோ மாதிரி இருக்குது. மேபி இந்த இடத்துல வந்து அடுப்பு இந்த மாதிரி வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி இப்போ கேஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அடுப்பு யூஸ் பண்ணி கூட வச்சுருக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஒரு விளக்கு வைக்கிறதுக்கு அந்த லேம்ப்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி லேம்ப் வைக்கிறதுக்காக நினைக்கிறேன். அது மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் இது வந்து இவங்களோட என்ட்ரன்ஸ் ஏரியாங்க, வீட்டோட என்ட்ரன்ஸ் இது வெளியே அப்படி உள்ளே போவாங்க. இதுதான் அந்த மொத்த வீடு. வெயில் பயங்கரமாக அடிக்குது, அதனால தான் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வீடு தான். அந்த ஜன்னல் இதாங்க, அந்த ஜன்னல், அந்த விண்டோ
அந்த சைடு க்ளோஸில் இருக்குது. ஸோ இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. நான் டென்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தா கண்டிப்பாக நான் அந்த இடத்துல வந்து டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ண எப்படியாவது பர்மிஷன் கேட்டிருக்கலாம் எதுனா சொல்லி. ஆனால் வந்து டென்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து இங்கே ஸ்டே பண்ண முடியாது. பக்கத்துலேயுமே வந்து எந்த ஒரு ஹாஸ்டல் ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லை. இருந்தால் கூட நம்ம அங்கே ஸ்டே பண்ணி பார்த்துட்டு நைட் டைமில் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கே தெரியும் எதுவுமே இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் வந்து இப்போது இன்டர்நெட்டில் வந்து நிறையா வந்து கதைகள்லாம் ஓடிட்டுருக்கு. அது எதுவுமே நம்பாதீங்க. இதுதான் உண்மை. இதுதான் ரியல் ஸ்டோரி இங்கே நடந்தது. இப்போ இந்த குல்தாரா வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா டூரிசத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும், பேய் இருக்குது பிசாஸ் இருக்குது அப்படின்னாவே அந்த இடம் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 வருஷத்துலேயே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ யாரும் வரல டூரிஸ்ட்டெலாம். எனக்கு தெரில வர்றாங்களா என்னென்னு தெரில. நான் பார்த்த வரைக்கும் டூரிஸ்ட்டே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். மேபி ஈவினிங் டைமில் கூட வரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் தீரன் அதிகாரம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுலேயுமே இந்த கிராமத்தை காட்டியிருப்பாங்க. எக்ஸாக்டாக இதே லொக்கேஷனில் வந்து ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நான் கிட்ட போய் காட்டுறேன். ரொம்ப கேரவேன்ஸ்லாம் வந்து நிறைய நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ் நினைக்கிறேன். நம்ம தமிழ் கிடையாது, நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ் யாரோ ஆக்டர்ஸ்லாம் வந்து அங்கே வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் போகிற வழியில் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ பேய் படம் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த வில்லேஜுக்கு வர போகிறாங்க. இவங்களாம் இந்த மாதிரி பேய் இருக்குன்னு காட்டி தான் பயமுறுத்தி வச்சுருக்காங்க மக்களை. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நிறையா கதைகள் வந்து இன்டர்நெட்டில் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே வாழ்ந்த மக்கள் வந்து இந்த 200 குடும்பங்கள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அவங்களாம் வந்து இந்த குல்தாரா வில்லேஜை விட்டு காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு சாபம் விட்டுட்டு போயிட்டாங்களாம். என்ன சாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமத்துக்கு யாருமே வர முடியாது, அப்படி வந்தாலும் அவங்களால திரும்ப உயிரோடு போக முடியாது, அவங்க வந்து எங்களோடவே வந்து பேய் கோஸ்ட்டாக மாறி இந்த வில்லேஜிலே வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் விட்டு போனதாக ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த கதையை வந்து இப்போவும் மக்கள் நம்புகிறாங்க. ஈவன் இந்த கிராமத்துக்கு முன்னாடி வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையை சொல்கிறாங்க. அவர் சொல்லும்போது எப்படி இருமா சொல்கிறாரு, அங்கே வந்து பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏதோ பூத்னா எனக்கு தெரில, ஹிந்தியில் பேயான்னு தெரில. இங்கே வந்து பூத் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி பயமுறுத்தி விட்டார். எனக்கே பயமாயிருச்சு. ஏன்னா டூரிஸ்ட் இப்போ யாரும் இல்லையா, நான் மட்டும் தனியாக வந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ட்ரோன் கேட்டாங்க, ட்ரோன் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. என்கிட்ட ட்ரோன்லாம் இல்லை, இதுவும் இந்த ஒரு மொபைல் ஃபோன் தான் இருக்குது அப்படின்னு போக சொல்லிட்டாங்க. அவர் தான் சொல்கிறாரு, இங்கே வந்து பூத்லாம் நிறையா வாழ்ந்துட்டுருக்கு, தனியாலாம் போகாத அப்படி இப்படின்னாரு. என்னென்னு தெரில, மக்கள் வந்து இன்னும் அவர் நம்புறாரா இல்லை என்ன கதை அப்படின்ட்டு தெரில, இல்லை சும்மா ஃபன் பண்ணாரான்னு தெரில. வேணா நான் திரும்ப போகும்போது கேட்குறேன். நான் அப்படியே உள்ளே ஏறி போகிறேன். அந்த கிராமத்தோட பாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. அப்படி ஏறி போகிறேன். இங்கே பாருங்கள், இதுவுமே ஒரு பெரிய வீடுங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த இதில் பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். அந்த என்ட்ரன்ஸ் கிளியராக தெரியுதா? இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல வந்து விளக்கு இது மாதிரி வச்சுப்பாங்க போல். ஸோ அதுதான் அந்த என்ட்ரன்ஸ் தான் இது. அவ்வளோதான், இதோட அந்த வீடு முடிஞ்சிடும். இப்போ எல்லாமே இடிஞ்சிருச்சு. இதுதான் ஸ்ட்ரீட்டு. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கிராமத்தோட ஒரு பாதை எதுவுமே இல்லை, யாருமே இல்லை பாருங்கள். அப்படியே ஆனால் அதே கைவிடப்பட்ட கிராமமாக அப்படியே எம்டியாக கிடக்குங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதோட ஸ்டோரிஸ்லாம் கேட்குறதுக்கு. நீங்கள் ராஜஸ்தான் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் இந்த கோஸ்ட்டு பேய் கதையெல்லாம் தூக்கி போட்டு வாங்க வரும்போது அப்படி வந்தீங்கன்னா மட்டும் வாங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பேய் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியாது. தனியாக தான் சுற்றிட்டு இருக்கேன், எதுவுமே இல்லை. நீ என்னடா டே டைமில் சுற்றிட்டு தனியாக சுற்றுற அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு என்ன பண்ணுறது, நைட்டு விட்டாங்கன்னா நான் வந்துடுவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. நைட்டு தான் விட மாட்டாங்களே. இது ஒரு பெரிய பங்களா போல். எவ்வளோ பெரிய வீடு பாருங்கள். ஆமாங்க, இது ஒரு பெரிய வீடுங்க. நிறைய ரூம்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ரூம் இருக்குது, இது ஒரு ஹால் போல். அதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்னென்னு தெரியுதா? நம்ம இந்த மிளகா எதுனா வச்சு இப்படி அரைப்போம்ல, அமி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. ஸோ அது மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரியலாக அப்படியே கிடக்கு இங்கே. அந்த பாறை தான் அது. இங்கே ஒன்று இருக்குது. இந்த வடிவேலு கூட படத்தில் சொல்லுவார்ல, பேய் இருக்குன்றானுங்க, பிசாசு இருக்குன்றானுங்க, 10 அடியில் 10 வருஷமாக ஒரு பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்டோரிலாம் கேட்குறதுக்கு. சரி ரைட்டு, நம்ம ரொம்ப உள்ளே போக வேணாம், அந்த கான்செப்ட் அப்படியே விட்டுறலாம், நம்ம அப்படியே பார்க்கலாம். சரி ஓகேங்க, நான் அப்படியே வெளில போகிறேன். வெளில போயிட்டு உங்களுக்கு இந்த கிராமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். நான் அந்த சைடு போகிறேன். இது ஒரு ஸ்ட்ரீட்டு, இந்த மாதிரி 2-3 ஸ்ட்ரீட் அந்த சைடு இருக்குது. நான் வெளியில் போயிட்டு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயில் அடிக்குதுங்க. இங்கே வரதா இருந்தால் கண்டிப்பாக வந்து குடை எடுத்துகிட்டு வந்துடுங்க. என்னால் வெயிலை வந்து தாக்கு பிடிக்கவே முடியல, பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 2-3 நாளில் வந்து இன்னும் பிளாக் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டுங்க, நான் அப்படியே கிளம்புறேன், வெளில போகிறேன். இங்கே பாருங்கங்க, இந்த மாதிரி வீடுகள்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி மரம் இருக்குல்ல, சொன்னேன்ல, அந்த பாழடைஞ்ச வீடுகள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இப்படி தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி மரப்பலகைகளை இப்படி அடுக்கி அதை தான் வந்து கான்க்ரீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணங்களும் மண், அந்த மட்டு இதை வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அது நாள் போக போக அப்படியே மழை பெஞ்சதுனால இந்த சாணம்லாம் வந்து அப்படியே கரைஞ்சி
அந்த நம்ம பார்த்தோம்ல கற்கள் மட்டும் இருக்கும், வீடுகள் தூணாக இருக்குல்ல, ஸோ அந்த கற்கள் மட்டும் இப்போ வந்து வெளியில் தெரியுதுங்க. ஸோ இப்படி தான் வந்து கட்டியிருக்காங்க, அதோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. மேலே ஃபுல்லாக அந்த விறகுகள் மட்டைகள் அதை தான் வச்சு அடிக்கியிருக்காங்க. இதுதான் கான்கிரீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கூலிங் சிஸ்டம்காண்டி மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டி வேர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி செடிகள் அது மாதிரி இருக்குது, பட் அதுவாக என்னன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து உள்ளே அடுக்கி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து கான்கிரீட் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ எப்படி இந்த கான்கிரீட்லாம் போடுறோமோ, ஸோ அந்த காலத்தில் வந்து இது வந்து அவங்களோட ஒரு கான்கிரீட்டாக இருக்குது. உள்ளே வந்தோன்னே வெயில் சுத்தமாக தெரிலங்க, பயங்கர கூலிங்காக இருக்குது. நல்ல ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுதுங்க இதுக்குள்ளே. இந்த மேலே இந்த விறகு இதெல்லாம் போட்டதுனால என்னென்னு தெரில, நல்ல கூலிங்காக இருக்குது இங்கே உள்ளே வந்தோன்னே. ஆனால் என்ன, வவ்வால் வந்து நிறையா இருக்குது. ஸோ அது ஒன்று தான் பிரச்சனை. இப்போ பாருங்கங்க, இந்த கிராமத்தை உங்களால் மேலே இருந்து பார்க்க முடியும். ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு பில்டிங் இருந்துச்சு, அது மேலே ஏறி இருக்கேன். அது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்கள் எல்லாமே வந்து என்னென்ன வீடுகள் இருக்குது எல்லாமே வந்து நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. இங்கே இருந்து போகுதுங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்னு நினைக்கிறேன். இந்த வில்லேஜ் ரொம்ப பெருசு தான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த சைடும் போகுது. நம்ம அங்கே தான் இருந்தோம், அங்கேருந்து தான் இப்போ அப்படி நடந்து வந்தோம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு 300 குடும்பங்கள், ஒரு 1500 2000 பேர் இங்கே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஊராக இருந்திருக்கும். இப்போ வந்து அப்படியே பாலடைஞ்சு போய் கிடக்குங்க. சரி ஓகேங்க, நான் அப்படியே கிளம்பலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இப்போ கிளம்புனா தான் வந்து நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் போகணும், லிஃப்ட் கேட்டு தான் போகணும். அந்த தமிழை நாங்கள் வந்தேன்னு சொன்னேன்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டாங்க, அந்த காற்றாலை விண்டு மில்லில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நிறையா டூரிஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு 4-5 பேர். ஸோ அப்படியே அவங்க கூட லிஃப்ட் கேட்டு இதனால் தான் போகணும். ஏன்னா 15 கிலோமீட்டர் போகணும். இப்போ கிளம்ப ஆரம்பித்தா தான் நம்ம மதியத்துக்குள்ளே போய் ஆகணும். இதுதாங்க இங்கே இருக்க உண்மை நிலவரம் அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து அந்த பேய் கதை பிசாசு கதை அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இதுதான் இங்கே இருக்க 200 குடும்பங்கள் வந்து அந்த ஒரு சலீம் அப்படிங்கிற அவனால் வந்து டார்ச்சர் பண்ணப்பட்டு இங்கேருந்து வந்து 200 பேரும் இங்கே இருக்க வீடு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க ஓவர் நைட்டில், அதுவும் ஒரே நைட்டில். ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். சரி ஓகேங்க, நான் அப்படியே கிளம்புறேன், பார்க்கலாம். நான் கீழே போயிட்டு எதனா லிஃப்ட் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதுதாங்க இந்த குல்தாரா வில்லேஜுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. ஆல்மோஸ்ட் இப்போ நான் வெளில வந்துட்டேன். இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எதனா டூரிஸ்ட் எதனா அதில் தான் போவாங்க. அவங்கள்ட்ட யாருனா கேட்டு அப்படியே நம்ம போயிடலான் இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். இந்த மாதிரி ராஜஸ்தான் சீரீஸை இன்னும் நிறையா இந்த மாதிரி நம்ம வில்லேஜஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ராஜஸ்தானில். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ராஜஸ்தான் சீரீஸை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஓகேங்க, நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.